மான் இருக்கும் அங்க. இப்ப நம்ம மான் பார்க்க போகலாம். கேஆர்பி டேமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நியூ இயர்ன்றதுனாலதான் இன்னைக்கு பிளான் பண்ணி அதை நிறைவேற்றிருக்கோம். இல்லாட்டினா வெறும் பிளானிங் மட்டும்தான். நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வெக்கேஷனா இல்ல ஒர்க்கு தான் ஒரு எப்பயுமே நம்மளுக்கு வெக்கேஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஏதோ இன்னைக்கு பிளானிங் சக்சஸ் பண்ணியாச்சு, வந்தாச்சு. மூச்சு வாங்குவீங்க, நடக்கிறதே கிடையாதா? மூச்சு வாங்குது, இப்பவே மூச்சு வாங்குது. ஆமா ஆமா, அந்த பக்கமா போய் அந்த லாஸ்ட்ல போய் படி ஏறினாதான் ஃபுல்லா நம்ம வியூ பார்த்துட்டே வர முடியும். மான் பார்க்கல, இங்கிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நல்லா மஜா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் கப்பலா வந்திருக்கோம். மான் தெரியுதா உங்களுக்கு? இது என்னமோ டேமுக்குள்ள ஒரு ஜூ மாதிரி. இந்த ஒரு விலங்கு மட்டும்தான், இது மட்டும்தான் இருக்கும் இங்க. மான் மட்டும்தான் இருக்கும். பாரு, நீ வீடியோ எடுக்கிறேன்னு ஓடிடுச்சு, வெக்கப்பட்டு ஓடிடுச்சு. ஆமா மாமா, கொம்பு வச்ச மான் தான் அங்க இருக்கு பாரு, தெரியுதா? கூடவே நிறைய காக்கா இருக்கு மாமா. கொம்பு வச்ச மான் அங்க இருக்கு பாரு. எல்லாருமே ஃபேமிலியோட தான்ப்பா வந்திருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கப்பல வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரலாம் எல்லாரையும். போலாமா? அப்படியே மான் பார்த்தாச்சு, குரங்கு கூட இருக்கு. முன்னாடி ஒரு ஃபேமிலி, இவங்க பார்த்தா சொன்னேன், ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வந்திருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இதே மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்கப்பா. கேக்குதா நான் கூப்பிடுறது உனக்கு? ஓடி எங்கிட்டு அப்படின்னு சொல்லிடாது. நானே ரொம்ப சின்சியரா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வந்து டிஸ்டர்ப் பண்றியா, போடி அங்கிட்டன்னு சொல்லிடாது என்னைய. வேற எங்கேயாவதெல்லாம் போனா மான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நின்னு நம்ம பாக்கணும். ஆனா இங்க வந்தா பாருங்க எத்தனை இருக்கு, நம்ம நின்று பாத்துட்டு போறோம். இங்க இது மட்டும்தான். பார்க் இருக்கு இன்னும், அந்த பக்கம் ஊஞ்சல் இருக்கு, குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய இருக்கு அந்த பக்கம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஏறி போயிடலாம். மேல போயிட்டு வியூ பார்த்துட்டு அப்புறமா கீழே வந்து கொஞ்ச நேரம் முடிஞ்சா விளையாடலாம். ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால. இங்கேயும் தண்ணி இருக்கு. அப்பா, அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கே முடியல. தண்ணி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. குதிச்சா அவ்வளவுதான், மொத்தமா முடிச்சு விட்டு போகணும்னு நினைச்சுட்டான். அச்சோ, இல்ல இது அப்படிதான் இருக்கும் மாமா. இங்க எப்பயுமே தண்ணி வர்றதா போறதா என்னன்னு தெரியல, ஆனா இங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறியா மாமா? உள்ள போய் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு வரியா மாமா? உனக்குதான் நீச்சல் தெரியுமே. அலௌடு இருக்கு, ஆளப்பாரு, நாட் அலௌடு. மழை பாருங்க, சூப்பரா இருக்கு. பனி இப்பவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க நம்ம அங்க வண்டியில வந்துட்டு இருக்கிறப்பவே பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஈவினிங் ஆனதுனால பார்த்து, ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம வந்து அங்க இருந்து இங்க வர்றதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்புற டயத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஓகே, வரட்டுமா? மேல ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா? இவ்வளவு தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயம். அப்படியே காமிப்பாமா ஸ்டெப்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. கொஞ்ச தூரம் தான், ஆனா நம்மளுக்கு நடந்து போறப்பதான் கஷ்டம் தெரியும். கொஞ்சம் சின்னதா பக்கத்துல வச்சுக்கூடாது, ஏறதுக்கு ஈஸியா இருக்கும்.
சொல்லிடலாம். முடியலப்பா, முடிய போகுது. ஏறிட்டோம் அம்மா, ஒரு வழியா ஏறிட்டோம், ஒரு வழியா ஏறி வந்தாச்சு. நீ கண்ணு தண்ணி எல்லாம் இங்க வச்சுட்டு அங்க ஓபன் பண்ணாம இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம வர்றோன்றதுக்காக ஒரு கேட்டையாவது ஓபன் பண்ணிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. சொல்றேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன். பழனிசாமின்றது வேற யாரும் இல்லை, எங்க அப்பா தான். சொல்றேன், போன் பண்ணி எங்க அப்பாவை சொல்றேன். நாங்க இங்க வந்திருக்கோம், போன் போடு, எங்க அப்பாவுக்கு போன் போடு, நாங்க டேமுக்கு வந்திருக்கோம், வீடியோ எடுக்கணும், கீழே பார்க்கணும், ஒரு கேட்டை ஓபன் பண்ண பாதி ஸ்டெப் ஏறி வந்துருக்கு. பாத்தீங்கல்ல எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னு, அதுக்கே முடியல. தண்ணி வேற கொண்டு வரல, அதுக்கே. ஆமா ஆமா, இல்ல இங்க இல்ல, அது முன்னாடி இருக்கு. இது எதுக்குன்னு தெரியல மாமா, ரொம்ப நாளா பூட்டியே வச்சிருக்காங்க. அது நின்னு போட்டோ எடுக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க மாமா. வந்து நின்னு இந்த மலைக்கு முன்னாடி நின்னு போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும், அதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஸ்ப்ரிங் கேட் ரொம்ப நாளா பூட்டியே இருக்கு. மீன் பிடிப்பாங்க இந்த பக்கம் எல்லாம், மீன் பிடிப்பாங்க மாமா. அந்த இது கூட போட்டிருப்பாங்க, அந்த வலை கூட தெரியும். அங்க ஒரு போட் போகுது பாரு, போட்டுன்னா அங்க என்னது படகா தெரியுதா? அந்த பக்கம் போனோம்னா மீன் சாப்பிடலாம். இன்னும் இந்த பக்கம் ரோட்ல இருந்து அந்த பக்கம் இறங்கி போனோம்னா அங்க ஃபுல்லா மீன் கடைங்க இருக்கும், மீன் சாப்பாடு, மீன் வறுவல் இதெல்லாம். எங்க ஊர்லயும் பனி ஜாஸ்தி தான். எங்க ஊர்ல இருக்கிற பனியை விட இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல போனா. ஆனாலும் வேற ஊர்ல இருந்து பாக்குறதுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். எல்லாம் ஒரே பாதைதான் பண்ணலாம், எந்த பக்கம் போனாலும் கீழே போய் சேர்ந்துடலாம். நம்ம இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் போறோம் என்னமாமா, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறமா அங்க லாஸ்ட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம இறங்க போறோம். எல்லாரும் இங்க நடுவுல இருக்கிற ஸ்டெப்ஸ்லயே இறங்கிடுவாங்க. மீன்லாம் இங்க சாப்பிட போறது கிடையாதுங்க, மீன் பிடிக்காது நம்மளுக்கு, அதனால மீன் இங்க சாப்பிட போறது கிடையாது. கொஞ்ச நேரம் நிக்கலாமா? நடந்துகிட்டே இருக்கோம், கால் வலிக்குது. அங்க இருந்து அவ்வளவு தூரம் வண்டியில உக்காந்துட்டு வந்ததுக்கே கால் வலிக்குது. கொஞ்ச நேரம் நிக்கலாமே? நின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, தண்ணி கொண்டு வரல மௌனி, நீ கீழே வந்தது ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி கொடுக்கணும் சரியா? பசிக்குது, சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா கிளம்பலாம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நிறைய டேம்ல பார்க் தனியா இருக்கும், இந்த பிளேஸ் தனியா இருக்கும், பார்க் தனியா இருக்கும். ஆனா இங்க கீழே ஸ்டார்டிங்லயே பார்க்ல இருந்து அப்படியே நம்ம மேல ஏறி வர மாதிரி இருக்கு. வியூ பாயிண்ட்க்கு நல்லா இருக்கு. பாத்துட்டீங்களா கிருஷ்ணகிரி டேம்? நீங்க பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.